ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆடு வாங்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பக்ரீத் வரப்போகுது. ஏன் இவ்வளோ சீக்கிரம் வாங்குறேன்னா, ஆடு வந்து அப்போ வாங்கும்போது ரொம்ப காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வாங்கினோன்னா கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும்னு சொல்லி இப்போ நான் வந்து பார்க்க போகிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பல்லாவரம் சந்தைக்கு. நானும் வந்து என் ஃப்ரெண்டு தான் போக போகிறோம், சஞ்சய். இன்றைக்கி வந்து அங்கே ஆடு வாங்குகிறோமா இல்லையா, இல்லை வேறு இடத்துலலாம் ஒரு 4-5 இடம் பார்த்து வச்சுருக்கேன். அது போய் பார்க்கலாம். எங்கே வந்து கம்மி ப்ரைஸ்க்கு இருக்கோ அங்கே வாங்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து எங்கள் அம்மா எடுக்கிறாங்க, அதனால் வந்து கொஞ்சம் வந்து கலாய்ச்சிட்டாராமா இன்னும் பின்னாடி இருக்கும். இன்றைக்கி ஏன் ஸ்பெசிஃபிக்காக பல்லாவரம் சந்தை போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே மட்டும்தான் அங்கே வந்து பல்லாவரம் சந்தை வந்து ஆரம்பிப்பாங்க. இல்லை அச்சா தெக்கோ இல்லை லகா பக்கற நல்லா பார்த்து வாங்கிட்டு இருக்கோமா. ஆமாம். ஹலோ மிஸ்டர், மை நேம் ஸ்னேக் பாபு. இவர் ஹேர் ஸ்டைல் பண்ணலன்னா இவர் நிறைய தடவை நான் பல்லாவரம் சந்தைக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த தடவை தான் நான் ஆடு வாங்க போகிறேன். நான் உள்ளே என்ட்ரி ஆனதே வந்து பேக் சைட்லேருந்து தான் என்ட்ரி ஆனேன். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபர்னிச்சர்ஸ்லாம் வருது. இதுவே நீங்கள் ஃப்ரண்ட் கேட் வழியாக இருந்து வந்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. நான் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெதர் சூப்பராகவே இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும். நீங்கள் பெட்ஸ்லாம் வாங்குறதா இருந்தீங்கன்னா அதுவுமே அங்கேயே கிடைக்கும். ரேட்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே விற்பாங்க. நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி வாங்கினீங்கன்னா கம்மியாகவே கிடைச்சிரும். ஆடு வாங்கலான்னு சொல்லி வந்தோம் பல்லாவரம் சந்தைக்கு. என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நிறைய பேர், இந்த மாதிரி ஆடுலாம் வந்து பல்லாவரம் சந்தையில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவன் இவ்வளோ நாள் பல்லாவரத்தில் தான் இருக்கிறான், ஆனால் இவனும் தெரிலன்றான். ஆனால் அங்கே வந்து ஒரு ஆடு கூட இல்லை. மேபி வந்து பக்ரீத் கிட்ட வரும்போது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவன் வந்து எதுவும் பேச மாட்டேங்கிறான். ஏன்டா பேச மாட்டேங்கிறேன்? எதுவுமே பேச்சு வராதா? அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தான் பேசிட்டு இருந்தான், இப்போ வந்து பேச்சு வரல அப்படி இப்படின்றான். சரி, ஓகே. இன்னொரு வேலையா நான் OMR பக்கம் போயிருந்தேன். அப்போதான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டே நான் பார்த்தேன். நிறைய பேர் நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, டெக் மஹேந்திரால தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு. அதுதான் வந்து நான் அங்க நேர்லயே பார்த்தேன். 1 week later. ரெட்டேரி தான்டா. ஆமா, ரெட்டேரி சந்தை தான் போக போறேன். அங்க வந்து சண்டே மட்டும்தான் வந்து சந்தை நடக்கும். ஆனா இப்போ வந்து பக்ரீத் முன்னாடி வர்றதுனால ஃப்ரைடேலேருந்து நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ போகிறேன். போயிட்டு இன்னைக்காச்சும் வாங்குறேன்னா இல்லையான்னு சொல்லி போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரெட்டேரியா. என் வாழ்நாள்லேயே இப்போ தான் ஃபஸ்ட்டு ரெட்டேரிக்கு வந்திருக்கேன். இது வரும்போதே வந்து இங்கே சின்னதாக ஒரு லேக்காடா. இது லேக்கா என்ன சொல்லுவாங்க புரியல. ப்ளேவுடா. இப்போ உள்ளே போயிட்டு இன்னைக்காச்சும் ஆடு வாங்குறேன்னா இன்னைக்காச்சும் வாங்கிட்டு வேணாடா ஆடு. அவன் வாங்கிடுவேன்னு சொல்லி தலையாட்டுறான்னு தெரில. எல்லாமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஏன் ஃபோனை வந்து திருப்பி வச்சு எடுக்கிறேன். ஆடு பதிலாக மாடு தான் வருது. இந்த சந்தையில ஆடு மட்டும்தான் விற்பாங்க. நான் பார்த்த வரைக்குமே எல்லா விதமான ஆடும் வச்சிருந்தாங்க. அங்கங்க ஒரு பேட்சா வச்சிருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப பெருசாவே இருந்துச்சு. இவ்வளவு நாள் வந்து இந்த மாதிரி இடம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆடு வாங்கிடுவேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில சுத்திட்டு இருந்தேன். ஆனா ஒருத்தங்கிட்ட விசாரிக்க இன்னைக்கு வந்து ஆடு வாங்கின மாதிரிதான் அப்படின்னு நினைச்சிட்டேன் நானே. ஆடு வாங்கலான்னு சொல்லி போயிருந்தேன். நல்ல ஆடு வாங்கலான்னு சொல்லி போனேன். ஆனா ரேட் வந்து எவ்வளோடா வந்துச்சு? 35. அதோட ரொம்ப அதிகம். இருக்கிறதுலே அதிகமாக வந்து விற்கிறதுனா நான் இதுதான் சொல்லுவேன். நான் எதுவும் கம்மியாக வாங்கிடலாம், அதுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் இங்கே வந்தது. ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆடோட ப்ரைஸ் வந்து வாங்கவே முடியாது, அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆடே வந்து 35,000 32,000 ரூபாய் ஸ்டார்டிங்கே அப்படி தான். வாங்காத அளவுக்கு இருக்குது. அதுக்கு எங்கள் வீட்டாண்டே வந்து 18,000 ரூபாய்க்கு வந்து நல்ல ஆடுலாம் இருக்குது. சரி, அங்கேயே போய் வாங்கிடலாம். சொல்லு வாய்த்து வந்து சொரிஞ்சிட்டேன்னு இல்லை தலையெல்லாம். நல்லா இந்த மாதிரி சொரிஞ்சிட்டு இருந்தது தான். அங்கே போயிட்டு ஃபுல்லாக ஆடுலாம் பார்த்து ஒரு ஆடுமே வந்து செட் ஆகலன்னு இல்லை, ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வாங்கலை. இதோட வந்து வண்ணாரப்பேட்டையில் விற்கிறாங்களா. ஆடு வாங்கிட்டேன்னா இல்லையான்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.